நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை மக. இதனுடைய 902வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகாபிரிவின் மகிமையும் சிறுகரும்பூன்ற ஒரு ஊர் இருக்குது. இங்கே காஞ்சிபுரம் தாண்டி when you go towards ராணிப்பேட்டை ஆற்காடு போகும்போது சிறுகரும்பூர் சுந்தர காமாட்சி அம்மன் உடனுரை விஷாண்டேஸ்வரர் கோவிலுக்கு நான் ஒரு 10 முறை போயிருப்பேன். திரு மகேந்திரவாடி உமாசங்கரன் அவர்கள், அந்த மாமா 84 வயசு, என்ன ஞாபக சக்தி அப்பா பாடாடாடாட, அதுக்கே நமஸ்காரம் பண்ணலாம் அவருக்கு. அவர் ஒரு இதை பகிர்ந்துட்டார். நான் ஒரு வீடியோவில் இந்த மடத்தில் போட்ட புஸ்தகங்கள் இதிலெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது வெளியில் போடுற புஸ்தகங்கள்லாம் ஒரு இது போடுறேன். சுமங்கலி கிராமத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் அந்த பெண்மணி அமங்கலின்ற மாதிரி நான் படித்தது அப்படியே சொன்னேன். கிடையாது, அவள் சுமங்கலி தான். ஆமாம் அம்மா சுமங்கலி கிராமம் இல்லைடா, அவர் அந்த லேடி சுமங்கலி. அதாவது வெங்கட்ராமன் ஒருத்தர் மடத்தில் வேலை செய்கிறவர். அவரை கூப்பிட்டு பரமாச்சாரியார் சொல்கிறார், அங்கே உட்காந்துட்டு காப்பார், நல்லா படித்த சுமங்கலியாக இருக்கா, பூ போட்டெல்லாம் வச்சுட்டுருக்கா. நான் அவளை போய் சுமங்கலியாக கேட்டு வான்ருக்கார். இப்படியா கேட்பா சுமங்கலியான்ட்டு? நான் சொன்ன கேளுன்ப. அவன் நைஸாக வெங்கட்ராமன் டிபி கொடுத்து போயிட்டார். அப்போ வேதபுரின்னு சொல்லிட்டு பாவம் சத்மிகமான மனுஷன், ஒன்றும் தெரியாது, அப்பாவி அவர் இசையனூர்ன்ற ஊரை சேர்ந்தவர். அவெல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது பரமாச்சாரியார் தன்னுடைய சீடர்களோட இஸ் விசிட்டிங் த பிளேஸை. அப்போ இந்த பசங்கள்லாம் ஓடி பிடிச்சி விளையாடும்போது கண்ணாமூச்சி விளையாடின்னு இருக்கு. இப்போ வேதபுரி என்ன பண்ணுற நேரம் பரமாச்சாரியோட காலை கட்டின்றார். அப்படியே தொடக்கூடாது, நம்ம பெரியவாளெல்லாம் காலை கட்டிட்டு பிடிச்சிட்டா இருக்காரு. அப்புறம் எல்லாம் சத்தம் கேட்டு பார்த்தா பரமாச்சாரி என்ன செய்ய அப்புறம் அது கூட ஆட ஆரம்பிச்சிருது. வேதபுரி என்னை கட்டின்ட்டியோன்னு என் கூடயே இருந்துருன்ட்டார். சரி, அடுத்த நாள் அந்த இசையனூர் தாண்டி போகும்போது ஒரு பரமாச்சாரியை பண்ணி பின்னாடியே பல்லக்கு பின்னாடி ஓடி வரார். நீங்கள் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, ஆற்றுல போயிட்டு இந்த என்ன சொல்லுவாள், அந்த 4 முழை துண்டு இல்லை, 4 முழை வேஷ்டி ஆட்டல, அந்த கட்டியத்தை வேஷ்டியும் ஒரு சொம்பு எடுத்து கொண்டு வான்றார். சரி, அங்கே போய் பட்டியாக இருந்தால் போல இருக்கு. அவட பர்மிஷன் வாங்கி சொல்லிவிட்டு பரமாச்சாரியோட பண்ண சின்ன குழந்தையில இந்த பரமாச்சாரியோட கூடவே இருந்த வேதபுரி. அந்த வேதபுரி தான் கேட்குற அந்த மாமிகிட்ட போய், இங்கே சுமங்கலியான உடனே, ஆமாம் நான் சுமங்கலி தான். சுமங்கலின போது நம்ம கணவனோடு வாடுற சுமங்கலி சொல்லிடுறோம். நம்ம சுமங்கலின்னு ஒரு கிராமம். நான் அதில் சொல்லும்போது இது ஏன் இந்த மாதிரி தப்பு நடந்ததுன்னா, பக்தின்னு ஒரு புக்கு இப்போ வருது இல்லையா, அந்த காலத்தையும் அதில் ஒரு ரைட்டர் ஒருத்தர் என்ன தப்பாக எழுதிட்டார். யூ நாட் கிரியேட் த மோர் அட்ராக்ஷன் டு த டாபிக் போது இந்த மாதிரி மாற்றி எழுதியதுனால இட் ஹஸ் பீன் கிளாரிஃபைட் பை அடையப்பலம் ராமகிருஷ்ண தீட்சிதர் மூலமாக அறியப்பட்டு, இல்லை அந்த மாமி சுமங்கலி தான், மாமி பேர் தெரியல யாருக்கும், சுமங்கலி கிராமம் தான் நான் பார்த்துருக்கேன், அவளை தெய்யன்னு சொல்லி அவர் அடையப்பலம் ராமகிருஷ்ண தீட்சிதர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ராங் ஸ்டேட்மெண்ட்டு விச் ஐ மேட் இன் மை ஸ்பீச்சு விச் ஐ வாண்ட் டு கரெக்ட் இட். பிகாஸ் உபாசங்கர்லாம் பெரிய ஸ்காலர் அவரெல்லாம் சின்ன தப்பெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார். நீங்கள் யூ ஷுட் ஆஸ் ஃபார் மன்னிப்பு தான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், புஸ்தகத்தில் படித்து சொன்னேன் மாமானே. இல்லை புஸ்தகத்தில் தப்பாக போட்டான்டா, அப்படியா ஆச்சு, பக்தியில் போட்ட தப்புனால இந்த மாதிரி ராங் மெசேஜ் ஸ்ப்ரெட்டு அப்படின்னார். ஸோ அது ஐ வாண்ட் டு கரெக்ட் இட்டு. இன்றைக்கி பரமாச்சாரிய சிறுகரும்பூர் டாபிக் பேசும்போது இது கட்டாயம் நீ பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு காத்தாலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு. ஸோ அது ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. நவ் வி ஆர் ப்ரொசீடிங் டுவர்ட்ஸ் தி சிறுகரும்பூர். இந்த சிறுகரும்பூர்ன்றது கரும்பு தோட்டங்கள். அதாவது இந்த இதெல்லாம் காஞ்சிபுரம் தாண்டி போகும்போது ஓச்சேரின்னு வரும். ஓச்சேரி, காவேரி பாக்கம் அதெல்லாம் வந்துடும். அதை தாண்டி போகும்போது
ரோடு கொஞ்சம் ரெண்டாக பிரியாமல் இருக்கும். ஊர் உள்ள ஒன்று போகும், இந்த பெங்களூர் ரோடு தனியாக போகும். இப்போ நிறைய பைபாஸ் எல்லாம் போட்டிருக்கா. பட் தூரத்துலேருந்து தெரியும். நம்ம பஸ் போகிற ரோட்லேருந்து ஒரு 100 அடியிலேயே கோவில் இருக்குது. சிறுகரும்பூர் சுந்தர காமாட்சின்னு பேர். சிறுவாபுரியை ஒன்றுமே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நீ காத்தால் கூட எடுத்தோம். இந்த கல்யாணம் வேணுமா சிறுவாபுரியில் போய் அந்த வெள்ளி மணவாளன் ஜெசிக்கணும். இந்த வெள்ளி மணவாள அந்த விக்கிரக பரிஷ்டையே 30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்குள்ளே தான் ஆனது. என்னவோ பிராச்சீனமான மாதிரி சொல்கிறாரு. சிறுவாபுரி பிராமண சாபம் உள்ள ஒரு அது ஒன்று. ரெண்டாவது, அந்த விக்கிரக பிரதிஷ்டையே இல்லை. ரீசெண்ட்லி நாட் ஈவன் 50 years ஓல்டு பாட்டி. அது பாலசுப்ரமணிய சுவாமி 9 வயசு பையன் முருகன். அது வந்து அங்கே போய் கல்யாணம் படி ஆகும். அப்போ புருடா விடுறதுன்னா ஒரு கணக்கே கிடையாது அந்த ஊரில். என்னென்னவோ எழுதுனான் ஊற்றணும். இதை நம்ம எல்லாம் ஓடுறது. தெர் இஸ் அ தியரி கால் ப்ராபபிலிட்டி தியரின்னு. இந்த டைஸ் போடும்போது 10 தடவை போடுறேன்னா 2 தடவை தாயம் வருதுன்னா 100 தடவை போடும்போது நம்பராக தாயம் தாசி வரும். இந்த மாதிரி அந்த கும்பலில் எத்தனை பேர் கல்யாணம் ஆச்சுன்னு கேளுங்க. அந்த திருவாபுரி ரெகுலராக பரவாயில்ல கல்யாணம் ஆகாதவெல்லாம் இருக்கா நிறைய பேர். என்னப்பா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான். சரி நம்ம இது ஏதாவது ஒரு கோவிலை பிரபல்யப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இது ஏன் சொல்ல வரேன்னா, சிறுகரும்பூர் ஊர் அந்த அந்த ஊரில் சிவன் கோவில், அம்பாள் கோவில். சிவன் கோவில் முதல்ல வந்துடும், அம்பாள் கோவில் அடுத்தது வரும். ரெண்டுமே கிழக்கு நோக்கி சன்னதி. 2 பேரும் கிழக்கு வச்சுன்னா அம்பாள் கோவில் முழுக்கவே பச்சைக்கல், கோவிலே பச்சைக்கல். ஐ வில் ஷோ இட் யூ. அது சொல்ல தான் கூப்பிட்டேன் நான். இந்த டாபிக் ஏன் எடுத்தேன்னா, இவர் நம்ம உமாசங்கரன் அவருடைய அந்த 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 காலத்தில் பேர் சொல்லுவார் இருக்க. அவர் பேர் சங்கராம சர்மாவான். நேற்று தான் சொன்னார். சங்கராம சர்மான்னு நாட் ஃபெமிலியர். சர்மா வந்து சங்கராம சர்மா, திரு உமாசங்கரன். இட்ஸ் எ குட் டிவைன்லி ரைட்டர் அவர். அதில் இங்கே பாருங்க, அம்பாள் சந்நிதி பாருங்க, மொத்தமே பச்சைக்கல்லே கட்டின கோவில் இது. ஆதி காலத்தில் பரமாச்சாரி அங்கே வரும்போது ஆதி காலத்தில் என்ன இருக்குன்னா, இந்த கோவிலே மூடினா மாதிரி பெரிய மேடு, மணல் மேடு இருந்திருக்கு. பசங்களாம் சர்க்காம்பரையாட்டம் விளையாடிட்டு இருக்கா. அவரை வந்து அந்த இடத்துல பாஸ் அவுட் பண்ணும்போது அங்கே வந்து தியானம் பண்ணி உட்காந்துட்டு அந்த ஊர் மக்களோட தலைவரெல்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் நோண்ட சொன்னா பார்த்தா உள்ள முஸ்லீம் படையெடுப்புக்கு பயந்து இந்த பச்சை கலர் கல்லில் கட்டப்பட்ட கோவிலே மூடிட்டா. அந்த காலத்தில் சிவன் கோவில், அம்பாள் கோவில் மணல் மேலே கீழே இருந்தது. பரமாச்சாரியார் அனுகிரகத்தினால அது வந்து ஊருக்கு வெளியில் இது வெளியூருக்கு வந்தது. சிவன் கோவில் வந்து கஜபுருஷ விமானம், விஷாண்டேஸ்வரர். இந்த கோவிலுக்கு 10 முறைக்கு மேல் நான் போயிருக்கேன். இந்த அம்பாளுக்கு அவ்வளோ அழகான அம்பாள், இன்னி முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். 6 அடி உயரம் இருக்கும் அம்பாள். இதான் ஃப்ரண்ட் என்ட்ரி. இது குருக்கள் வீடு பக்கத்திலே தான் இருக்குது. அம்பாள் காமிக்கிற பாருங்க. சிறுகரும்பூர் சுந்தர காமாட்சின்னா அவ்வளோ அழகு, அழகுனாலும் அவ்வளோ அழகு. 6 அடி உயரம் அம்பாள். அம்பாள் முன்னாடி கருங்கல்ல சீசக்கரை பீடம் இருக்கு, அதையும் காமிக்கிற பாருங்க. இது வேற ஒரு ஆள் 9 hours கட்டி பண்ணியிருக்க அலங்காரம். அம்பாளுடைய காலடிக்கு முன்னாடி சீச்சக்கரை பீடம் இருக்கு, அதுக்கு மாலையெல்லாம் சாத்திருக்கா. அதை பாருங்க, நான் கிட்ட போய் பார்த்துருக்கேன். இது இருக்கு இல்லையா, இந்த மேடை ஏற்ற இருக்கு இல்லையா, அந்த அபிஷேக தும்பு இருக்கு பாருங்க. எப்படி டாபிக் வந்துன்னா, திரு உமாசங்கர் சங்கராம சர்மாவை பார்க்கறதுக்கு அவர் ஃப்ரெண்டு வந்து உகுரும் சட்டன் திங்ஸு இந்த ஸ்ரீசக்கரத்தை அரேஞ்ச் பண்ணி சரியாக சக்கரை சரிவிக்கப்படலை, சில இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி. இன்கம்ப்ளீட்லாம் கிடையாது, நான் கேட்டால் பார்த்துருக்கேன். அது கல்லில் பண்ணும்போது நிறைய அழுக்குலாம் சேர்ந்துருக்கும். திருத்தி அபிஷேகம்லாம் பண்ணி எண்ணெய் காப்பெல்லாம் பண்ணுறா இல்லையா, அதெல்லாம் சுத்தம் பண்ண முடியாது. குருக்குன்னு பாவம் மாதிரி செய்வார்.
ஏதோ சொற்ப பணத்துக்கு வந்து பண்ணுறாவ. அதெல்லாம் வந்து ப்ரஷ்னு இந்த ப்ரஷ் போடக்கூடாது. தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த இது வச்சுட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ அவரோட விசிபிலிட்டிக்கு அந்த சில கோடுகள்லாம் மிஸ் ஆன மாதிரி வந்திருக்கு திரு உமாசங்கரனுடைய ஃப்ரெண்டுக்கு. அவர் சொல்லும்போது பரமாச்சாரியிட்ட சொல்லுங்கன்னு இருக்கார். பரமாச்சாரி சத்தாரை வந்து ரிட்டர்ன் ஆகிறார். இவ போய் சொன்ன உடனே அந்த நார்மலாக பெங்களூர் ரோட்டில் வரமாட்டாவா, வேறு ஊரோடு தான் எடுத்துப்பா காஞ்சிபுரம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ சிறுகரம்பூருக்கு வரணும்னு சொல்லி புதுப்பெரியவா, அதாவது திரு ஜெயேந்திர சுவாமிகள், இவர் பரமாச்சாரியார் இவெல்லாம் வந்து அந்த கோவிலை கதை ஃப்ரெண்ட் டோர்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு அவள் உள்ள தியானத்தில் இருந்து, இல்லை இல்லை அது இருக்கபடி இருக்கட்டும், ஒன்று தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் தட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவா. அப்புறமா லேட்டராக உமாசங்கர் சொல்லும்போது என்ன சொன்னார், குருஜி சுந்தராம சுவாமிகள் மயிலாப்பூரில் இருந்தார். அவரும் பெரிய மகான் தான். அவர் தான் சத்துவாச்சாரியர் இருந்த லிங்கத்தை கொண்டு ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் கொண்டு பிரதிஷ்டை பண்ணிந்து, டெம்பிள் வித்தவுட் காடாக இருந்தது. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி பெரிய கவர்மெண்ட் அப்போசிஷனில் பண்ணார். அது பண்ணி அப்புறமா வந்து கவர்மெண்ட் அக்செப்டட். இப்போ ஓஹோன்னு இருக்குது ஜலகண்டேஸ்வரர். அந்த லிங்கம் எங்கே இருந்தது, அங்கே சத்துவாச்சாரியர்கிட்ட கடந்தது. அதை வந்து அதை ரீபிரதிஷ்டை பண்ணிந்து இவர் தான் சுந்தராம சுவாமிகள். அந்த சுந்தராம சுவாமிகள் பற்றி சொல்லும்போது அவர் வந்து இங்கே சிறுகரம்பூர் விசிட் பண்ணியிருக்கார். இப்போ அம்பாள் சன்னதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கணும், பிராச்சீனமான கோவிலெல்லாம் அம்பாளுக்கு முன்னாடி சிங்கம் இருக்காது. ஏன்னா இது வந்து போகசக்தி, யோகசக்தி போகசக்தி ரெண்டுமே கிழக்கு நோக்கி தான் கல்யாண கோலம். ஈஸ்வரனுடைய வலப்பக்கம் இருந்தால் அது யோகசக்தி. எங்கள் ஞாயிறில் அப்படி இருக்கும். புஷ்பரதீஸ்வரர் ஸ்வர்ணாம்பிகை சமேத புஷ்பரதீஸ்வரில் அம்பாள் வந்து முதல் வந்துடும். உள்ள நுழையும் போது முதல்ல அம்பாள் வந்துடும், அப்புறமா சிவன் வரும். சிறுகரும் போல முதல்ல சிவன் வந்துடும், அப்புறமா அம்பாள் வரும். ரெண்டு கிழக்கு நோக்கி சன்னதி. ஸோ சிவனுக்கு ஏற்ற மாதிரி நந்தி இருக்குது, அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி குட்டி நந்தி இருந்தது. சுந்தராம சுவாமிகள் என்ன பண்ணியிருக்க, சிங்கத்தை பிரதிஷ்டப்பட அது நந்தி தூக்கி போய் தனியாக வச்சுட்டார். அது எப்படி பண்ணாரோ தெரியல. சரி, பல மின்னே தருவார். நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காரு. காஞ்சிபுரத்தில் போய் ஜெயந்தர்லாம் சொல்லியிருக்கா, இல்லை பண்ணுறது பண்ணட்டும், பண்ணியாச்சு, திருப்பி மாற்றிட்டு இருக்க வேண்டாம், அதை அந்த மாதிரி விட்டுட்டா போல இருக்குது. சரி, இந்த டாப்பிக்கெல்லாம் காத்தால் பேசப்பட்டது. திரு உமாசங்கரன் வந்து இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணார் என்கிட்ட. அப்படி சொல்லும்போது கட்டாயம் இந்த சுமங்கலி சப்ஜெக்டை சொல்லுங்க, நீங்கள் அந்த மாமி சுமங்கலி மாமி தான் அப்படின்னு சொன்னார். அதையும் நான் கிளாரி பண்ணுறேன், சொல்லிடுறேன். இசைன்னு சொல்லும்போது கோகிலா பாட்டின்னு இருந்தா அந்த மாமி வந்து அமங்கலி. அவள் வந்து பரமாச்சாரியார்கிட்ட ரொம்ப அதீத ஈடுபாடு இருந்தா. அந்த கோகிலா பாட்டி வந்தாலும் இவ மடத்தில் இருக்காலும் பயப்படுவாள். ஏன்னா வந்து சரியாக வெளியே போட்டுறாளா, அவருக்கு வேலைக்கு சாப்பிட்ற வேலை பெரிய வேலையை அதட்டுவாளாம். கோகிலா பாட்டி வந்துட்டா அப்படின்னால பயப்படுவாங்க பெரியவரை. அதே மாதிரி அந்த பல்லக்கு தூக்கின்னு போகிறா இல்லையா, இந்த போகீஸ்வருவா, அவளுக்கெல்லாம் பட்சணம்லாம் பண்ணி கொடுத்துருவாளாம். ஸோ இந்த இசையனூர்லேயே வந்து இவர் சாதுர் மாத விரதெல்லாம் இருந்திருக்கார். அது பரமாச்சாரியார் நாட்டு ஒரு தடவை 2-3 தடவை வந்திருக்காருங்க. அப்போ எப்படி யானை, ஒட்டகம், பசுமாடு இதெல்லாம் எல்லாமே படப்பரிவாரம் எல்லாரும் சாதம் போடணும். யாரையெல்லாம் இவ்வளோ தென்னை ஓலை போடணும், அதெல்லாம் பண்ணணும். அது மாதிரி பெரிய நிலச்சோ இருந்தார் அந்த மாமி பண்ணியிருக்கா. சாதாரண அந்த நார்மடி தான் கட்டின்னு இருக்கா. இசையனூர் கோகிலா பாட்டினா தனியாக இதுவே இருக்குது. அவளை பற்றி நிறைய அதுவே ஒரு புராணமாக பாடலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாருன்னா, when we know certain things, we should try to visit their place. ஸோ பெங்களூர் ரோடு போகிறவ டக்குன்னு ஒரு ஸ்மால் டைவர்ஷன் அப்படி எடுத்துட்டு ஒரு ஃபர்லாங்லேயே வந்துடும் கோவில். போயிட்டு வாங்க. சுந்தர காமாட்சி அவ்வளோ அழகான ஊர் கோவில். அம்பாள் முகத்தில் கிடி கொஞ்சம் அழகாக அலங்காரம் பண்ணுவாள். இந்த நவராத்திரி பண்டிகை நான் போய் அபிஷேகம் பண்ணி புடவையெல்லாம் சாத்தியிருக்கேன் நான். ஸோ இங்கே நவராத்திரி வரப்போகிறது 22ஆம் தேதியிலேருந்து. நவராத்திரியில் ஒரு நாள் விசிட் பண்ணுங்க. அப்படியே போன உங்களுக்கு அடுத்தடுத்த கோவில் நிறையா வரும்.
அது சிறுவரும்போதும் பற்றி பேசணுன்ட்டார். இது அன்பு கட்டளை பை திரு உமாசங்கர் அவர்கள், சங்கராம சர்மா. அதனால் தட்ட முடியாது. அதனால் 84 வயசு மாமாவுக்கு ஒவ்வொருத்தையும் ஞாபகப்படுத்தி நீ இது பேசணுன்றா அது பேசணுன்ற மாதிரி சொல்கிறார். சரி, நம்ம சொன்னது நம்ம பேசி தான் ஆகணும். சரி, நம்ம ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்க போகிறதில்ல. அவன் எல்லா இடத்தையும் போய் ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி பாவம் அவருடைய புஸ்தகம் படித்த திருத்தலங்கள் 40 ஒரு புக்கு அவரது. அந்த புக்கு படிச்சுட்டு அந்த காலத்தில் நான் 200 தடவை போயிருக்கேன். இந்த பெங்களூர் ரோட்லேயும் சரி, இது வரைக்கும் பள்ளிகொண்டான் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். நான் படவேடும் போயிருக்கேன். இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் ஜவஹர்லால் விட்டு வரும்போது எல்லா லேடிஸும் அட ஆரம்பிச்சுட்டான். ஜவஹர்லாலில் நான் இப்போ இருக்கிற இடம் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இது என்ன அப்படிலாம் அப்படி ஆட என்ன எப்படி ஒய்ஃப் கேலி பண்ணியிருந்தா. ஏன்னா அவளுக்கெல்லாம் திருப்பி அவளை ஐஷம் போகிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதனால் அப்புறம் இங்கே வந்து கூட அவளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன இப்போ அந்த குரூப்பில் காந்தாமணி ஒரு அம்மா இப்போ இதில் இருக்கா, துபாயில் இருக்கா. அவள் பொண்ணு அமெரிக்கா போனான் சொல்லு, இல்லை வந்து பெஹ்ரைனில் இருக்கா நம்ம சொன்னான். அந்த பெண்ணை அவள் பேத்தியோட இருக்கா. அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. நான் கோவிலுக்கு போனாலும் சரி, அரியத்தோட அபிஷேகம் தான் சரி, முதல் கான்ட்ரிபியூஷன் யார் கொடுப்பேன்னா காந்தாமணி அம்மா தான் கொடுப்பா. செட்டியார் அம்மா லட்சணமாக இருப்பாள். அப்படியே கிட்டத்தட்ட சாவித்திரி ஃபேஸ் ஆட்டிருக்கோம். நல்ல வெண்மையான முகம், நல்ல அழகாக நேர்கோடு எடுத்து வாரிண்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுண்டு நீட்லி அந்த ட்ரெஸ் கோட அப்படி கும்பிட்ற மாதிரி இருக்கும் பார்த்தா. இப்போ வயசாகிடுச்சு. இப்போ ஷீ வில் பி மோர் தென் 80-85 இயர்ஸ் மேலே இருக்கும் அந்த அம்மாவுக்கு. பட் அந்த உற்சாகம் குறையவே இல்லை. உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன்ப்பா ராஜா, ரொம்ப சந்தோஷம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த ஜனங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம் வருது. இது சொல்லி இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் ட்ரை டு விசிட் இந்த கோவிலாம் போங்க. சிறுவாபுரி போகிறவா வந்து அகத்தீஸ்வர ஆனந்தவல்லியும் கோவில் வந்துடுறது. ஊர் உள்ள முதல் நுழையும் போது அந்த சத்தமாதா கோவில், அப்புறம் சிவன் கோவில் தான். அந்த அம்மாளுக்கு இப்போ திருமைச்சூர் எடுத்து அவங்க கொலுசு போடலாம். கால் உள்ள கொலுசு இருக்குது, ஒரு ஓட்டையை போட்டால் கொலுசு போடலாம், ஒன்றுமே இல்லை. சிறுவாபுரியில் இருக்கிற ஆனந்தவல்லி 6 அடி உயரம் பச்சைக்கல் அம்பாள் 2 மூக்குலேயும் ஃபுல் வாட்டர் எடுத்து போட்டு திருகாணியோட மூக்குத்தியை போடலாம். அதுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு முகத்தில் அந்த மாதிரி செதுக்கிருக்கான்னா அந்த சிற்பியை பாராட்டணுமா இல்லையா? ஸோ சிறுவாபுரி போகிறவ அந்த பெருமாள் சீனிவாச பெருமாள் பார்க்கணும். அது பச்சைக்கல் கிட்டத்தட்ட 8 அடி உயரம் இருக்கும். பெருமாள் சீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூஜை கிழக்கு நோக்கி சன்னதி உள்ள சுதையில் இருக்கும். அது மேற்கு நோக்கி இருக்கும். வரதராஜ பெருமாள், லட்சுமி நாராயணர் சன்னதியும் இருக்குது. சிறுவாபுரி பெருமாள் கோவில் கட்டாயம் பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருக்கும் பெருமாள் கோவில். எல்லாமே பச்சைக்கல். பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, சீனிவாச பெருமாள். இது வந்து சிவன் கோவில் ஆனந்தவல்லி வந்து முதல்ல வந்து அகத்தீஸ்வரர் வந்துவார், அப்புறம் ஆனந்தவல்லி. அங்கேயே வந்து இதுதான் என்ன சொல்கிறது, போகசக்தி அந்த அந்த லெஃப்ட் சைடில் வந்துடும். நம்ம கட்டாயம் போயிட்டு வாங்க. சிறுவாபுரி பறவை இந்த கோவில்லாம் போங்க. அதான் நான் சொல்கிறேன். இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். பரமாச்சாரியார் இது அவர் செய்த அற்புதங்கள்லாம் ஒன்று பண்ண சொல்லி மாஞ்சி போவா ஒவ்வொருத்தரும். ஸோ இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.